الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: ففهمناها سليمان. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கணியத்திற்குரிய கணவர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்களுடைய மஸ்ஜிதுகள் ஓட்டையாக இருந்தது, அமல்கள் கோட்டையாக இருந்தது. ஆனால் அல்லாஹ்வின் பேரருளால் நம்முடைய மஸ்ஜிதுகள் ஆரம்பத்தில் ஓட்டையை போன்று இருந்து இப்பொழுது கோட்டையை போன்று ஆக்கிக்கொண்டே செல்கிறது. அல்லாஹ் தஆலா அமலையும் கோட்டையாக ஆக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். மாஷா அல்லாஹ். பள்ளிவாசல் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கணியத்திற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம் லட்சங்களை சம்பாதித்து வைத்துவிட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு செல்வது நம்முடைய லட்சியம் அல்ல. நம்முடைய லட்சியம் என்ன தெரியுமா? லட்சணமான பிள்ளைகளை உருவாக்கிவிட்டு செல்வது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை உங்களை போன்று உருவாக்கிவிட்டு சென்று விடலாம் என்று நினைக்காதீர்கள். உங்களுடைய பிள்ளைகளை உங்களை போன்று உருவாக்கிவிட்டு, நம்முடைய கடையை சமாளிக்கிற மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டா நம்ம சந்தோஷப்படுறோம். பரவாயில்ல, என் பிள்ளை என் கடையை சமாளிக்கிற அளவு வந்துட்டான். ஆனால் அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய பிள்ளையை உங்களை போன்று உருவாக்கிவிட்டு சென்று விடலாம் என்று நினைக்காதீர்கள். மாறாக உங்களுடைய பிள்ளைகளை உங்களை விட சிறந்தவர்களாக உருவாக்கிவிட்டு செல்லுங்கள். உங்களை விட அறிவாற்றல் நிறைந்தவர்களாக, ஆற்றல் நிறைந்தவர்களாக உருவாக்கிவிட்டு செல்லுங்கள். காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய காலத்திற்கானவர்கள் அல்ல, அவர்கள் வருங்காலத்திற்கானவர்கள். இதை ஒரு சிம்பிளா ஒரு உதாரணத்தின் மூலமாக சொல்லிவிடலாம். இப்போ ஒரு மனிதன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஒரு மாசத்துக்கு 20,000 இருந்து 30,000 வரைக்கும் சம்பாதிச்சுட்டா ஓரளவு அல்ஹம்துலில்லாஹ் நினைக்கிறோம் இல்லையா? இந்த சம்பாத்தியம் நம்முடைய பிள்ளையுடைய காலத்தில் பத்துமா? அப்படி என்றால் என்ன? வருங்காலத்தின் தேவைகள், வருங்காலத்தின் சவால்கள் இதைவிட பெரியதாக இருக்கலாம். நாம் எதெல்லாம் எதிர்கொள்கின்றோமோ அதைவிட மிகப்பெரிய சவால்களை நம்முடைய பிள்ளைகள் எதிர்கொள்ளலாம். எனவே எதிர்காலத்தில் வாழவிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளை நம்மை விட சிறந்தவர்களாக உருவாக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் நிறைய பெற்றோருடைய உள்ளத்துல எழக்கூடிய ஆதங்கம், கவலை என்னவென்றால், நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க முடியுமா? ஏன்னா இந்த செல்போன்ல மூழ்கி கிடக்குறாங்க, ஆபாசத்துல, சினிமால, என்னென்னத்திலயும் மூழ்கி கிடக்குறாங்க பிள்ளைங்க. நம்முடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்குவது என்று திகைத்து நிற்கிறார்கள் பெற்றோர்கள். ஆனாலும் இன்ஷா அல்லாஹ் இந்த பிள்ளைகள் நம்மை விட சிறந்தவர்களாக இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் உருவாக்குவார்கள், உருவாக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கின்றார். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நபி என்றால், அதற்கு முன்பு வரை நபிமார்கள் அரசர்களாகவும் இருந்ததில்லை. நபியாக மட்டும்தான் இருப்பார்கள். முதலில் ஒரு நபி அரசராகவும் இருந்தார்கள் என்றால் அப்படிப்பட்ட முதல் நபி யார்? நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பிறகு எல்லாம் நபிமார்கள் அரசர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். எப்படி நம்ம அஜத்தி இமாமாவும் இருக்கிறாங்க, நிர்வாகியாவும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி சில இமாம்கள் இமாம்களா மட்டும் இருப்பாங்க, சில நபர்கள் நிர்வாகியா மட்டும் இருப்பாங்க. அது
பிளஸ் இமாமா இருக்கிறாங்க. அந்த மாதிரி நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்க? முதல்ல நபியாகவும் இருந்தார்கள், அரசராகவும் இருந்தார்கள். அதனால் பல பிரச்சனைகள், பல வழக்குகள் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாமிடத்தில் வரும். அந்த வழக்கிற்கு நீதமான தீர்ப்பை நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழங்குவார்கள். அப்படி வந்த வழக்குகளில் ஒரே ஒரு வழக்கை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதிவு செய்கிறார். அது என்ன வழக்கு என்றால், திராட்சை தோப்புக்கு சொந்தக்காரர் அவர் திராட்சை தோப்பை உருவாக்கி நாளை வந்து அறுவடை செய்து கொள்ளலாம் என்னும் அளவிற்கு திராட்சைகள் எல்லாம் காய்த்து பழுத்து விட்டன. அறுவடைக்கு தகுதியாகிவிட்டது. நாளைக்கு வந்து அறுவடை செய்யலாம் அப்படின்னு போயிட்டு மறுநாள் காலையில் வந்து பார்க்கிறார், திராட்சை தோப்பு காணும், திராட்சையும் காணும், கொடியும் காணும். எல்லா திராட்சைகளையும் கொடிகளையும் ஆட்டு மந்தை உள்ளே புகுந்து அனைத்தையும் தின்று அங்க உள்ளே உட்கார்ந்து அசைப்பட்டு, வேலை பார்த்தா திராட்சையை காணும், கீழே பார்த்தா ஆடு உட்கார்ந்து எல்லாம் அசைப்பட்டு சாப்பிட்டு முடிக்குது. பக்குன்னு ஆனாலும் கீழே ஆடு இருக்கு, ஆட்டுக்கு சொந்தக்காரர் வருவார் பிடிச்சிடலாம் அப்படின்னு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல யார் வந்தா, ஆட்டுக்கு சொந்தக்காரர் வந்து விட்டார். பொதுவாக ஹதீஸிலும் ஒரு சட்டம் இருக்கிறது, என்ன தெரியுங்களா? இந்த தோட்டங்களில் சென்று ஆடுகளோ மாடுகளோ மேய்ந்து விட்டால் அது இரவா பகலா என்று பார்க்க வேண்டும். நபி அவர்களும் சொல்லி இருக்கின்றார்கள், இரவில் சென்று மேய்ந்து விட்டால் நஷ்ட ஈடை ஆட்டுக்கு சொந்தக்காரர் தான் தர வேண்டும். பகலில் சென்று மேய்ந்தால் நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? இரவு நேரத்தில் ஆடுகளையும் மாடுகளையும் அதனுடைய தொட்டிக்குள் அடைத்து வைப்பது ஆட்டுக்காரருடைய பொறுப்பு. பகல் நேரத்தில் என்ன செய்வாங்க? கொஞ்சம் தொடர்ந்து தான் விடுவாங்க, மேய்ச்சிட்டு வரணும். பகல் நேரத்தில் தோட்டத்தை பாதுகாப்பது தோட்டக்காரருடைய பொறுப்பு. இது இரவில் மேய்ந்து விட்டது. எனவே இதற்கு நஷ்ட ஈடு யார் தான் கொடுக்கணும்? ஆட்டுக்கு சொந்தக்காரர் கொடுக்கணும். உடனே என்ன பண்ணாங்க, அந்த நபரை அழைத்துக் கொண்டு நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் சென்றார்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் விசாரித்தார்கள், உங்களுடைய ஆடுதான் மேய்ந்ததாம்? என்னுடைய ஆடுதான். அப்ப நீங்கள் நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டுவிட்டு, எவ்வளவு நஷ்டம் யார்கிட்ட கேட்கிறாங்க? திராட்சை தோப்புக்கு சொந்தக்காரர்கிட்ட கேட்கிறாங்க, எவ்வளவு நஷ்டம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு சொல்லுங்க. அவர் ஒரு தோராயமாக ஒரு கணக்கை போட்டு சொல்றாரு. இந்த தொகையை கொடுப்பதற்கு, இந்த நஷ்ட ஈட்டை கொடுப்பதற்கு உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்ட பொழுது அந்த ஆட்டுக்கு சொந்தக்காரர் சொன்னார், இந்த ஆடுகளை தவிர இடத்தில் வேற எதுவும் இல்லை கொடுப்பதற்கு. சரி, ஆடுகளுடைய விலை மதிப்பை போடுங்கள் என்று சொன்ன பிறகு பார்த்தால் தோட்டத்தினுடைய அந்த திராட்சைகளுடைய மதிப்பு என்னவோ அதே மதிப்பு தான் இருந்திருக்கு. ஆடுகளுக்கு உதாரணமா 1 லட்சம் நஷ்டமாயிடுச்சுன்னு வைங்க, அவர்கிட்ட ஒரு 10 ஆடு இருந்துச்சு, என்னதான் வரும்? ஹோல்சேல் ரேட்ல ஒரு ஆடு 10,000 ரூபாய், கரெக்டா 1 லட்சம். இப்பொழுது நீதமான தீர்ப்பு கொடுத்துதான் ஆக வேண்டும், மறுக்க முடியாது. ஆனாலும் உள்ளத்தில் கவலை ஆடுகளுக்கு சொந்தக்காரர்களுக்கு, என்னுடைய ஆடுகள் சென்று ஓர் இரவு ஒருவேளை சாப்பிட்டதற்காக என்னுடைய ஆடுகள் முழுவதும் செல்கிறதே என்று கவலையோடு அவர் தலையை அசைக்கிறார். கொடுத்து விடுகிறேன் என்று தலையை அசைக்கிறார். ஆனால் கவலை, ஒரு உணவு சாப்பிட்டதற்காக ஆடுகள் அனைத்தும் கையை விட்டு செல்கிறதே என்று கவலையோடு அவர் சம்மதிக்கும் பொழுது அருகில் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அமர்ந்திருக்கிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், தகப்பனார் அவர்களே, இந்த வழக்கிற்கு நான் தீர்ப்பு வழங்கட்டுமா என்று கேட்கிறார். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மகனே, உங்களுடைய தீர்ப்பு என்ன சொல்ல போகிறாய், சொல் பார்க்கலாம் என்று சொன்ன பொழுது நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் மகனார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், தகப்பனார் அவர்களே, இந்த திராட்சை தோப்பை மீண்டும் உருவாக்குவதற்கு ஒரு 4, 6, 5, 6 மாதங்கள் ஏற்படும். அதுவரை ஆட்டுக்கு சொந்தக்காரரிடத்திலே அந்த தோட்டத்தை ஒப்படையுங்கள். அந்த ஆட்டுக்கு சொந்தக்கார ஆடுகளை எல்லாம் யாரிடத்தில் ஒப்படைக்கட்டும்? தோட்டக்காட்ட ஒப்படைச்சிருக்கோம். 6 மாதம் வரை ஆடுகளை பெற்ற அவர் பாலை கறந்து அவர் பருகிக் கொண்டே இருக்கட்டும். இவர் 6 மாசத்துல தோட்டத்தை உருவாக்கி அந்த திராட்சைகளை எல்லாம் கனிகளாக உருவான பிறகு தோட்டத்தை ஒப்படைத்து விட்டு தன்னுடைய ஆடுகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளட்டும். இந்த தீர்ப்பை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் ஏற்கனவே வழங்கிய தீர்ப்பை வாபஸ் வாங்கிக்கிற, இந்த வழக்கில் என்னுடைய மகன் அளித்த தீர்ப்பு தான் தீர்ப்பு என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா இதை குறித்து குர்ஆனில் சொல்கின்றான், ஃபஃபஹம்னாஹா
சுலைமான். சுலைமானுக்கு தான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த வழக்கினுடைய விளக்கத்தை, சரியான தீர்ப்பை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கினோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன தெரியுமா? இன்ஷா அல்லாஹ் நம்மை விட நம்முடைய பிள்ளைகளை திறமையானவர்களாக உருவாக்குவார்கள், உருவாக்க முடியும். ஒரு நபி, ஒரு அரசர், நீதமாக தீர்ப்பு வழங்கக்கூடிய நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட அந்த வழக்கிலே மிகச்சிறந்த தீர்ப்பை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழங்கினார்கள் என்றால் அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறார், ஒரு தகப்பனை விட சிறந்தவர்களாக, அறிவாற்றல் படைத்தவர்களாக மகன் உருவாக முடியும் என்பதை உணர்த்துகிறார். எனவே சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி உருவாக்க போகிறோம் என்ற கவலை நமக்கு வேண்டாம். நாம் பள்ளியுடன் தொடர்போடு, மற்ற மதரசாக்களுடைய தொடர்புகளோடு, ஆதி உலமாக்களுடைய தொடர்புகளோடு நம்முடைய பிள்ளைகள் உலக கல்வியும் கற்பார்களேயானால் இன்ஷா அல்லாஹ் தலை சிறந்தவர்களாக நிச்சயம் உருவாகி விடுவார்கள். கணியத்திற்குரியவர்களே, தமிழகத்தை ஆட்சி செய்த மன்னர்களில் ஒரு மன்னரை பற்றி வருகிறது. அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் அரசர்களா இருக்கவங்கள கொஞ்சம் புகழ்ந்து படிச்சா தலையாட்ட என்ன செய்வாங்க? தங்க காசெல்லாம் கொடுப்பாங்க அந்த காலத்துல. அப்படி ஒரு மன்னர் இருந்தார் அந்த காலத்திலே, ஒரு கவிஞர். அவர் 7 வயதில் இருந்தார். அவர் வீட்டில் தன்னுடைய மகனிடத்தில் சொன்னார், அரிசி வாங்க கூட காசு இல்லப்பா, நான் அரசரை கொஞ்சம் புகழ்ந்துட்டு வரேன், ஏதாவது தங்க நாணயங்கள் கொடுப்பாரு, வரும்போது அரிசியோட வரேன்னு போனார். ஆனால் சென்று விட்டு கவலையோடு திரும்பி வந்தார். மகன் கேட்டார், தந்தை அவர்களே, செல்லும் பொழுதுதான் கவலையோடு சென்றீர்கள், வரும்போது கவலையாக வருகிறீர்களே என்று கேட்ட பொழுது கவிஞர் தகப்பனார் சொன்னார் மகனை பார்த்து, நான் சென்னை புகழ்ந்து பாடினேன், ஆனால் தங்க நாணயங்கள் கொடுக்கவில்லை, இந்த சால்வையை பொத்தி அனுப்பிச்சிட்டாரு, ஆனா அந்த சால்வை கூட பழைய சால்வை பிச்சு போயிருக்கிறார். மகன் சொன்னார், அந்த சால்வை என்கிட்ட கொடுங்க, நான் போயிட்டு வரேன். சால்வையை வாங்கி கொண்டு அரசவைக்கு சென்றான் மகன். சென்று அரசரை பார்த்து சொன்னார், அரசே, நீங்க எப்படிப்பட்ட அரசர் தெரியுமா? என்னுடைய தகப்பனாருக்கு போர்த்த அந்த போர்வையை பாருங்கள், அதிலே மரம் இருக்கிறது, செடி இருக்கிறது, அந்த மர செடி கொடிகள் இருக்கும்ல, மரம் இருக்கிறது, செடி இருக்கிறது, காயும் இருக்கிறது, கனியும் இருக்கிறது, பூவும் இருக்கிறது, காயும் இருக்கிறது, கனியும் இருக்கிறது, பிஞ்சும் இருக்கிறது. பிஞ்சு போன காமிச்சார். காய், கனி, பிஞ்சுன்னு சொல்லுவோம்ல, பிஞ்சும் இருக்கிறது, பிஞ்சு போன இடத்தை காமிச்சோம். அரசருக்கு பக்கம் என்னடா சொல்றோம், உனக்கு என்னடா இந்த மாதிரி பிஞ்சு போனதை தந்தீங்கல்ல சொல்லி நல்ல சால்வையை கொடுத்து தங்க நாணயங்களை கொடுத்து ஆரம்பிச்சிட்டாரு. சொல்ல வருவது, ஒரு தகப்பனால் அரசரிடத்தில் இருந்து எதை கறக்க முடியல, தங்க நாணயத்தை கறக்க முடியல, பையன் போய் கறந்துட்டார். ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர், ஆய்வாளர், அவர் ஆய்வு செய்வதற்கென்று ஒரு கூடத்தை அமைத்து அந்த அறைக்குள் அமர்ந்து ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி, ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடிய அவர் பூனை வளர்த்தார். அந்த பூனை என்ன செய்யும் அப்படின்னா, உள்ள வரும்போது வெளியில இருந்துட்டு கட்டிக்கிட்டே இருக்கும், கதவை திறக்க. இவர் ஆராய்ச்சியை விட்டு சென்று கதவை திறப்பார். கொஞ்ச நேரத்துல உள்ள வந்து பூனை திருப்பி கதவை போய் என்ன செய்யணும், கத்தும், திறந்து கொடுங்க. இப்படி டிஸ்டர்ப் ஆச்சு. கொஞ்ச நாள் பொறுத்து பூனை குட்டி வேற போட்டுருச்சு. குட்டியோட வந்து கத்துது, இருந்து போய் திறந்து மூளை இப்படியே டிஸ்டர்ப் ஆச்சு. யோசிச்சாரு, பேசாம டோர்ல என்ன செஞ்சிடலாம், ஓட்டையை போட்டுடலாம்னு சொல்லி குட்டி பூனை போறதுக்கெல்லாம் குட்டி ஓட்டை போட்டாரு. பெரிய தாய் பூனை போற மாதிரி ஒரு பெரிய ஓட்டை போட்டாரு. போட்டா அல்ஹம்துலில்லாஹ், இப்ப பூனை தன்னால போகுது, தன்னால வருது, நிம்மதியா ஆய்வுல ஈடுபடுறாரு. கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு பையன் வந்தார். பையன் வந்து பார்த்தா டோர்ல என்ன இருக்கு, ஓட்டை இருக்கு. உள்ள வந்த தகப்பனார்ட்ட ஆய்வுல ஈடுபடக்கூடிய மிகப்பெரிய விஞ்ஞானி அவர்கிட்ட கேட்டாரா, டோர்ல என்ன ஓட்ட போட்டிருக்கீங்களே எதுக்கு? இந்த மாதிரி பூனை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சுப்பா, அதனால ஓட்ட போட்டேன். சின்ன ஓட்ட பெரிய ஓட்ட இருக்கு, சின்ன பூனை போறதுக்கு சின்ன ஓட்ட, பெரிய பூனை போறதுக்கு பெரிய ஓட்ட. பையன் கேட்டான், ஏன்டா பெரிய ஓட்டையிலே சின்ன பூனை போவாதான்னு கேட்டான். பெரிய ஓட்டையில சின்ன பூனை போவாத, தேவையில்லாம 2 ஓட்ட போட்டு வச்சிருக்கீங்க. அவனு பக்கு, ஆமா கரெக்டா தான் பையன் சொல்றான். நான் சொல்ல வருவது, ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி ஆய்வு செய்கிறார், ஆனால் அந்த நேரத்தில் அவருக்கு என்ன செய்யல, அந்த சிந்தனை வரல. அந்த சிந்தனையை அல்லாஹ் தஆலா மகனிடத்தில் உதிக்க செய்கிறார். நான் சொல்ல வருவது, இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகள் நம்மை விட சிறந்தவர்களாக உருவாக்குவார்கள், உருவாக்குவோம். உருவாக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுடைய ஆதங்கம் என்ன தெரியுங்களா, என் பிள்ளை என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறானே,
குறிப்பாக பெண் பிள்ளைகள் கூட பேச்சு கேட்கறது இல்லைங்க. கியாமத்துடைய அடையாளத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது வந்து விட்டதோ என்று அஞ்ச வேண்டிய சூழ்நிலை. என்ன தெரியுங்களா? கியாமத்துடைய அடையாளத்தை நபி அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், தாய்மார்கள் யாரை பெற்றெடுப்பார்கள் என்றால் எஜமானியை பெற்றெடுப்பார்கள் என்று சொன்னார்கள். அப்படின்னு அர்த்தம். பெற்றெடுத்த பிள்ளை எப்படி இருக்கும்? ஓடற மாதிரி இருக்கும். அத்தாமா ஒரு காலம் இருந்துச்சுங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, ஆம்பளை பிள்ளை சொல்ல பேசி கேட்க மாட்டான் அப்படி சொல்லுவாங்க. பொதுவா ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்தா அது என்ன செய்யும்? அடங்கி ஒடுங்கி வீட்டுல இருக்கும். அந்த காலம் போயிருச்சு. அந்த பிள்ளை விரட்டுது, கடைச்சி போய் வீட்டுக்கு வந்து கேக்குறாரு, அம்மா தண்ணி கொண்டு வாமான்னு மகன் கிட்ட சொல்றாங்க. அந்த மகன் சொல்றது, என்ன டாடி கால் மேல கால் போடுறது, நான் வேலை தண்ணியா, அம்மா கிட்ட கேளுங்க தண்ணிய. அந்த ஆண் பிள்ளைகளை பார்த்து அஞ்சிய காலம் எல்லாம் சென்று பெண் பிள்ளைகளை கண்டு தகப்பனார் அஞ்சுகிறார். தாய் அல்ல, தாய் அஞ்சிய காலம் சென்று தகப்பன் பேச அஞ்சுகிறார். என் பிள்ளைகிட்ட எப்படி சொல்றது? கோச்சிக்கிட்டா என்ன செய்யறது? ஏதாவது படிக்கிட்டா என்ன செய்யறது? கணியத்திற்குரியவர்களே, ஆனாலும் ஒரு உளவியல் ரீதியாக ஒரு 4 தருணங்களை சொல்கிறார்கள். 4 டைம் இருக்கு. அந்த 4 தருணங்களில் நாம் சொல்லக்கூடிய உபதேசத்தை, அறிவுரையை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகள் கேட்பார்கள். எத்தனை தருணம் இருக்கு? 4 தருணங்கள் இருக்கு. அந்த தருணங்களை, அந்த நேரங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். குர்ஆன் ஹதீஸில் இருந்து எடுத்து சொல்கிறார்கள். அதில் முதல் தருணம் என்ன தெரியுங்களா? நம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக வெளியில் அழைத்து செல்லும் பொழுது உள்ள தருணம். எப்பங்க? வெளியில கூட்டு போகும்போது. நிறைய குடும்பங்கள்ல என்ன செய்யறது இல்ல தெரியுங்களா? வெளியில கூட்டு போறதே இல்லை. முதல்ல வெளியில கூட்டு போறது, அந்த பையன் சொல்லுவான், ஸ்கூல்ல டூர் போறாங்க, எங்க வீட்டுல எங்க ஸ்கூல்ல டூர் கூட்டு போறாங்க, காசு தாங்க. சில குடும்பங்களே இஷ்டத்துக்கு காசு கொடுத்துருவாங்க. பெண் பிள்ளைங்களை எல்லாம் டூர் அனுப்புறாங்க. ஆனா நல்லா பாதுகாக்கணும். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பெண்கள் மட்டும் தான் போறாங்க. ஆனா பெண்கள் அரட்டை அரைக்கிற அந்த அரட்டை இருக்கு பாருங்க, ஆம்பளை தோத்துருவாங்க. ஒரு காலத்துல டூர் பஸ் போச்சுன்னா ஆண்கள் மட்டும் இருந்தாங்கன்னா விசில் அடிக்கிற சப்தம் எங்க கேட்கும்? வெளியிலாம் கேட்கும். அப்படியே பஸ் அதிரும். ஆனால் இப்பொழுது டூருக்கு போற பெண் பிள்ளைங்க, வெறும் பெண் பிள்ளைங்க மட்டும் தான் இருக்காங்க. டான்ஸ், பாட்டு, விசில் அடிக்கிற சப்தம், பெண்கள் விசில் அடிக்கிற சப்தம் வெளியில இருக்கு. இறைவே நம்ப முடியாது. அதனால டூருக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு நான் சொல்வதுடன் நிறுத்தல. என்ன செய்யணும்? நாம கூட்டு போகணும். கிதாபுல இதெல்லாம் எழுதியிருக்காங்க. நம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக பெற்றோர்கள், தாயும் தகப்பனும் அழைத்து செல்ல வேண்டும். எப்பொழுது அழைத்து செல்ல வேண்டும் தெரியுமா? யாரும் போவாத நாளை பார்த்து தேர்ந்தெடுக்கணும். டூருக்கு கூட்டு போறதுக்கு என்ன செய்யணும்? நீங்க எது, நீங்க குயின்ஸ்லாண்ட் போனீங்க, கோல்டன் பீச் போனீங்கன்னு வைங்க, அங்க நிறைய விளையாடுறதுக்கு நிறைய ஐட்டங்கள் இருக்கு. நீங்க எல்லாரும் போறப்ப காணும் பொங்கல் அன்னைக்கு நம்மால் போறோம். பொங்கல் அன்னைக்கு நம்மால் பொங்கல் என்ன கேட்கிறீங்க? கொடுப்பதைய வீடு கூட என்னங்க லாஸ்டா பொங்கல் காணும் பொங்கல் அன்னைக்கு இவரும் காணப்பட காண முடியுமாங்க? எல்லாம் நிப்பாங்க. அந்த விளையாட்டு சாமான்களை பயன்படுத்துவதற்கு கூட தெரியவில்லை. எல்லாரும் போறப்ப போனா கியூல நின்னு ஒவ்வொரு விளையாட்டு விளையாடுறதுக்குள்ள அங்க 20 விளையாட்டு இருக்கும். 5 விளையாட்டு வருவார். அதே 600 ரூபாய் 700 ரூபாய் கொடுத்துட்டு கிதாப் எழுதியிருக்காங்க. குடும்பத்தோட போங்க, ஜாலியா போங்க, யாரும் போவாத நாள தேர்ந்தெடுத்து போங்க. ஒண்ணு. இப்படி போகும்போது என்ன செய்யணும் தெரியுங்களா? என்ன செய்யணும் அப்படின்னா, அல்லாஹ் தஆலா நம்ம முஸ்லிம்களுக்கு பரக்கத்தா கொடுங்க. 4-5 குழந்தைகள், முன்னாடி ஸ்கூட்டர்ல 2 குழந்தை, பின்னாடி மனைவி, நடுவுல 2 குழந்தை. பாய் போனால இப்படிதான் போவாங்க ஸ்கூட்டர்லயே அப்படின்ற மாதிரி. இப்படி போறது எவ்வளவு பெரிய டேஞ்சர். தயவு செஞ்சு அப்படிலாம் போகாது. என்ன செய்யுங்க? கார் புக் பண்ணுங்க. நல்ல கார், பெரிய கார் புக் பண்ணுங்க. காருக்கு தமிழ்ல என்ன தெரியுங்களா? பஸ்ஸுக்கு என்னது? பேருந்து. காருக்கு என்னது? மகிழுந்து. காருக்கு பேரே என்னது தமிழ்ல? மகிழுந்து. ஏன் மகிழுந்துன்னு பேர் வச்சாங்க தெரியுங்களா? கார்ல உட்கார்ந்தாலே ஒரு கெத்துங்க. அது டப்பா காரா இருந்தாலும் சரி, கார்ல வந்தமே குழந்தை சொல்லுவோம், எங்க அத்தா கார் வாங்கிட்டாரு, போய் பார்த்தா டப்பா கார் வாங்கிருப்பாரு. இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு ஒரு மகிழ்ச்சி. கார்ல போறோம், எங்க வீட்டுல கார் இருக்கு, மகிழுந்து. அதை ஏறி அமர்ந்தாலே ஒரு மகிழ்ச்சி. இப்ப அந்த காரை புக் பண்ணி அழகா கொண்டு போங்க. இந்த கார்ல போகும்போது அந்த ட்ரெயின்ல போங்க. நிறைய பேர் புக் பண்றதே இல்லை. அட்ரிஷன்ல மனைவி மக்களை ஏத்துறாங்க. தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க. ஏசி நல்ல வசதி வாய்ப்பு கொடுத்திருந்தா ஏசி கோச்ல போங்க, சந்தோஷமா கூட்டு போங்க. அந்த நேரத்துல கார்ல போகும்போது அந்த ஏசி
கோச்சில் போகும்போது பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. அந்த டோர்ல பார்த்து உங்க பிள்ளை கேட்கும், அத்தா அது என்னது, அப்பா ஓகே, அப்பா ஏக்கியா, இது என்னத்தா, அது என்னத்தா, இந்த ஊரு என்னத்தா, சும்மா சும்மா பேசிக்கிட்ட போன அப்படின்னு மிரட்டாதீங்க. உங்க பிள்ளை என்ன செஞ்சுச்சு கொஞ்சம் செஞ்சு பாருங்க. அத்தா அது என்னத்தா, அத்தா இது என்னத்தா உங்ககிட்ட சொல்லுங்க. கேக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க சொல்றத கேக்குதுன்னு அர்த்தம். அது கேட்டுச்சுங்க உங்ககிட்ட, நீங்க என்ன சொன்னாலும் கேட்கும். அந்த நேரத்துல ஆவடி 54 சொன்னாலும் கேட்கும். அதான் இது என்ன ஊரு தான் 54 சொல்லிட்டீங்க, ஆனா ஆவடி வந்துருச்சு கேட்டுக்கிறோம், ஆவடியும் கேட்டுக்கிறோம். தப்பா சொல்லக்கூடாது. அது ஒண்ணு இருக்கு. பிள்ளைங்க கேள்வி கேட்டா கரெக்டா பதில் சொல்லணும். தெரியலன்னா என்ன தெரியுமா செய்யணும்? அப்பாக்கு தெரியல, கேட்டு சொல்றேன்னு சொல்லி கேட்டு விசாரிச்சு சொல்லணும். ஒரு பையன் கேட்டான், ஆவின்னா என்னன்னு கேட்டான். அத்தாயிட்ட ஆவி அப்படின்னு கேட்டு தெரியல. ஆவின்னா என்ன அர்த்தம்? மாட்டுப்பால் அர்த்தம். கேட்டு ஆராய்ச்சி பண்ணி சொன்ன ஆவின்னு சொன்னா மாட்டுப்பால் அர்த்தம். நமக்கு தெரியவில்லை அடி செல்லக்கூடாது. காரணம் என்ன தெரியுங்களா? ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் தஆலா காலி பேப்பரா கொடுத்திருக்காங்க. வெள்ள பேப்பர். நாம எதை வேண்டுமானாலும் எழுதலாம். எழுதக்கூடியவர்கள் நாம். அவருடைய இதயம் இருக்கிறதே அது காலியா இருக்கு, எதுவுமே இல்ல. நல்லது கெட்டது எதுவும் தெரியாது, எதுவும் தெரியாது. நாம் எதை விதைக்கிறோமோ, எதை எழுதுகிறோமோ அது அப்படியே பதிந்து விடும். ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், அத்தஅலீமு ஃபிஸ்ஸகரி கன்னக்ஷி ஃபில் ஹஜரி, சிறிய வயதில் நல்லதை கற்றுக் கொடுப்பது பாறையிலே செதுக்குவதற்கு சமம். ஒரு பானை பெரிய பெரிய பள்ளிவாசல் எல்லாம் போய் பார்த்தா தெரியும், கல் வெட்டு அமைத்திருப்பார்கள். ஏன் கல்லுல வெட்டி செய்யறாங்க? யாரும் அசைக்க முடியாது. பெயிண்ட் அடிச்சா அடுத்த நிர்வாகம் வந்து வேற பெயிண்ட் அடிச்சு போயிடும். கல்லுல வெட்டி வச்சா அப்படியே இருக்கும். ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, உங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் சிறியவர்களாக இருக்கும் பொழுது நீங்கள் போதிக்கின்ற போதனை கல் வெட்டை போன்று இதயத்தில் பதிந்து விடும் என்று சொல்கிறார்கள். அப்ப அந்த பயணத்துல நம்ம பையன் கேட்கிறாங்க, என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்கணும். நல்ல நல்ல உபதேசங்களை அப்படி ஜாலியா போய்கிட்டே இருக்கும்போது அதுக்காக என்ன செஞ்சிடக்கூடாது. டெய்லி ஸ்கூலுக்கு போய் விட முடியும், ஏதாவது சொல்லிக்கிட்டே போறது. ஆனா ஏன் உட்கார்றதே கவலையா உட்காருவாங்க. நீங்க அவ்வளவு இப்படி இல்ல. அதுக்குன்னு ஒரு பயணத்தை ஜாலியா ஆக்கி அந்த நேரத்துல நம்ம அந்த உபதேசங்களை சொல்லி கொடுக்கும் போது இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக எடுபடும். எப்படி தெரியுமா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை ஒட்டகத்தில் அமர வைத்துக் கொண்டு செல்கிறார்கள் பயணத்திலே. அப்பொழுது சொல்கிறார்கள், யா குலா, ஓ பையா, உனக்கு நான் சில உபதேசங்களை செய்யட்டுமா? எப்ப? ஒட்டகத்துல வச்சு கூட்டு போகும்போது. நான் கூட அப்படிதான் கார்ல வச்சு கூட்டு போகும்போது, ஸ்கூட்டர்ல வச்சு கூட்டு போகும்போது, ட்ரெயின்ல வச்சு கூட்டு போகும்போது சில விஷயங்கள் சொல்ற கேட்டுதான் சொல்லுங்க. சொன்னாங்க ரசூலுல்லாஹி இப்னு அப்பாஸ் பார்த்து, இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக, அல்லாஹ்வின் கட்டளைகளை நீ பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். வைதா சஅல்த ஃபஸ்அலில்லா, நீ எதையாவது கேட்டால் அல்லாஹ்விடத்தில் கேள். வைதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், உனக்கு ஏதாவது உதவி வேண்டுமா அல்லாஹ்விடத்தில் உதவி தேடு. சொல்லிவிட்டு சொன்னார்கள், முழு உலகமே சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ் நாடினாலே தவிர செய்ய முடியாது. முழு உலகம் சேர்ந்து உனக்கு ஒரு தீங்கு செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ் நாடியதை தவிர உனக்கு யாரும் எந்த தீங்கும் செய்துவிட முடியாது என்ற ஈமானுடைய ஆணித்தரமான அந்த விஷயங்களை பயணத்தில் செல்லும் பொழுதுதான் உபதேசம் செய்தார்கள். எனவே நாமும் பயணத்தில் அழைத்து சென்று சுற்றுலா தலங்களுக்கு அழைச்சிட்டு போலாம், தப்பே கிடையாது. ஆனா எப்ப போகணும்? பீச்சுக்கு கூட்டு போங்க. எந்த பீச்சுக்கு? எந்த பீச்சுக்கு? மெரினா பீச்சுக்கு தயவு செஞ்சு கூட்டு போறது. அங்க யாரும் தனியா வர்றதே இல்லை, எல்லாம் ரெண்டா வருது செய்தாங்க. நம்ம பொம்பளை பிள்ளையும் கூட்டு போக முடியாது, ஆம்பளை பிள்ளையும் கூட்டு போக. தயவு செஞ்சு இந்த மெரினா பீச்சுக்கு போகாது, கொஞ்சம் தூரமா போங்க. கோவளம் பீச்சுக்கு போங்க, பின்னாடி போங்க, காலியா இருக்கு. அல்லது நெமிலின்னு ஒரு இடம் இருக்கு. இந்த மாதிரி எந்த விதத்திலும் நம்முடைய பிள்ளைகள் கெட்டுவிடக் கூடாது. ஆண் பிள்ளையும் கூட்டு போக முடியறதுல, பெண் பிள்ளையும் கூட அசிங்கங்கள் தயவு செய்து அப்படிப்பட்ட இடங்கள். அதனாலதான் சொல்றோம், சுற்றுலா தலங்களுக்கு கூட எப்படிப்பட்ட நேரத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்றால் யாரும் செல்லாத நேரத்தை தேர்வு செய்ய வேண்டும். யாரும் போகாத நாள் எது சொல்லுங்க பார்ப்போம். செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை எல்லாம் சொல்லுவாங்க. எக்ஸாம் வரப்போதுதான் யாரும் போக மாட்டாங்க. நல்லா படிக்க சொல்லுவீங்கன்னு பார்த்தா எக்ஸாம் டைம்ல டெய்லி படிக்க வைங்க. கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா முதலில் இறக்கி அருளிய வசனம் என்ன தெரியுமா? இக்ரா, படியுங்கள்.
அந்த 3வது வசனத்தில் மீண்டும் சொல்கின்றார், படியுங்கள் உங்களை படைத்த ரப்பு கண்ணியமானவர் என்று சொல்கிறார். படியுங்கள் உங்களை படைத்த ரப்பு கண்ணியமானவர். படியுங்கள் உங்களை படைத்த ரப்பு மன்னிக்க கூடியவன் சொல்லல. படியுங்கள் உங்களை படைத்த ரப்பு இரக்கம் உள்ளவன் என்று சொல்லவில்லை. என்ன சொல்றாங்க? படியுங்கள் உங்களை படைத்த ரப்பு கண்ணியமானவன். அப்படி என்ன அர்த்தம்? படிச்சீங்கன்னா கண்ணியமா இருப்பீங்கன்னு அர்த்தம். படியுங்கள் உங்களை படைத்த ரப்பு மிகவும் கண்ணியமானவன். படித்தால் மிகவும் கண்ணியமான நிலையில் உங்களை வைப்பான். டெய்லி படிக்க வைங்க. பரீட்சை நேரத்துல கூட நிம்மதியா இருப்பாங்க பிள்ளைங்க. இன்னைக்கு பரீட்சை பப்ளிக் எக்ஸாம்ல பயப்படுறோம். பெற்றோருக்கு பயப்படுறாங்க. பாஸ் ஆவானா ஃபெயில் ஆவானா தெரியலையே அப்படின்னா படிக்கவே வைக்கல, படிக்கவே இல்லை. கணியத்துக்குரியவர்களே, 2வது தருணம். முதல் தருணம் என்ன முடிஞ்சிருக்கு கேட்டீங்களா இல்லையா? பயணம். எப்படிப்பட்ட பயணம்? மகிழ்ச்சியான பயணத்தை ஏற்பாடு பண்ணி அதுல செய்யக்கூடிய உபதேசம். இன்ஷா அல்லாஹ். 1. 2வது தருணம் என்ன தெரியுங்களா? சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது உபதேசம் எடுபடும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் என்ற ஒரு குழந்தையை வளர்த்தார்கள். அவர்களுக்கு சாப்பிடும் போது என்னென்ன உபதேசம் செய்தார்கள் என்பது புகாரில வருது. கணியத்துக்குரியவர்களே, சாப்பிடும் போது செய்யற உபதேசம் எடுபடும். உலகில் இதை சின்ன உதாரணம் சொல்றதுல, ஒரு ஆளை கூப்பிட்டு சிங்கிள் டீ வாங்கி கொடுங்க. அந்த டீயை குடிச்சு முடிக்கிற வரைக்கும் ஆமாச்சாமி போடுவாங்க. பராபர் பாய், பராபர் பட, கரெக்டா சொன்ன பாய், கரெக்டா சொன்ன டீயை குடிச்சு போயிருக்கீங்க ஆமாமாட்டே பாருங்க. ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்துருங்க. ரம்ஜான் டு ரம்ஜான், அடுத்த ரம்ஜான் நீங்க கொடுத்த பிரியாணி வேலை செய்யுங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரு சிங்கிள் டீ ஒரு பிரியாணி வேலை செய்த நம்ம வாழ்க்கை ஃபுல்லா நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படிதான் சம்பாதிக்கணும். வேர்வை செஞ்சு உழைக்கிறோம். தமிழ்ல சொல்லுவாங்க, ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுத்ததற்கு பிறகு தனக்காக சமைப்பதே இல்லை. ஒரு தாய் தனக்காக சமைப்பதில்லை. ஒரு தன்னை குழந்தையை பெற்றெடுத்த பிறகு தனக்காக சம்பாதித்ததே இல்லை. பிள்ளை 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 பிள்ளைக்குதான் பிள்ளைக்குதான் பிள்ளைக்குதான். அப்ப ஒரு சிங்கிள் டீயே தலையாடிட்டே இருக்கிறானே, நம்ம பிள்ளைங்களால வாழ்நாள் ஃபுல்லா சம்பாதிச்சு சாப்பாடு போடுறோம். அந்த பிள்ளை நம்ம சொல்ல கேட்காம போயிருமா? நிச்சயமா கேட்கும். அதுக்காக என்ன செஞ்சிடக்கூடாது. 3 வேளை சாப்பாடுலயும் உட்கார்ந்து சொல்லிட்டே இருக்கு. ஆனா கவலையான விஷயம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளோட சாப்பிடுறதே விட்டாச்சு. காலையில நாஸ்டா கட்ட கட்ட அயன் பண்ணி பேக் பண்ணி ஸ்கூலுக்கு போ, அங்க போய் சாப்பிட்டுக்க நாஸ்டா. மதியான சாப்பாடு ஸ்கூல்ல, நைட் சாப்பாடு சொல்லுங்க. வீட்டுல சாப்பிட்டு தூங்குறதா நாம வீட்டுக்கு போவோம். கடையெல்லாம் அடைச்சிட்டு, இரும்பு கடை எல்லா கடையும் அடைச்சிட்டு, இங்க இருப்பு அதனால சொல்லணும். எல்லாத்தையும் அடைச்சிட்டு 11 மணிக்கு போன பிள்ளைங்க எல்லாம் தூங்கிருக்கும். சரி, நீங்க அப்படிதான் இருக்கீங்க, எங்க பிசினஸ் அப்படிதான் வச்சுக்கிட்டாலும் தயவு செஞ்சு சொல்றேன், வாரத்துல ஒரு நாள் முடிவெடுங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஃப்ரீயா, ஞாயிற்றுக்கிழமை முடிவெடுங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் இல்லை, என் பிள்ளைங்களோட தான் சாப்பிடுவோம் முடிவெடுங்க. அன்னைக்கு தாய்மார்கள் காது கொடுத்து கேட்டுக்கொள்ளுங்கள். என்ன சமைக்கணும் தெரியுங்களா? நம்ம சொல்லணும், உன் பிள்ளை என்ன பிடிக்கும் சொல்லு, அதை வாங்கிட்டு வரேன். மீன்ல என்ன மீன் பிடிக்கும் சொல்லு, இல்ல சிக்கன் 65 பிடிக்கும், அதை செய்யும். எப்படி செய்யணும் தெரியுங்களா? பெண்கள் காது கொடுத்து கேட்டுக்கொள்ளுங்கள். சுவையாக செய்ய வேண்டும். டெக்கரேஷன் பண்ணணும். செஞ்சு என்ன செய்யணும்? டெக்கரேஷன் பண்ணணும் சாப்பாட்டை. காரணம் என்ன தெரியுங்களா? மனிதனுடைய உடல் உறுப்பிலே எந்த உறுப்பு சாப்பிடுது? சொல்லுங்க. வாய். வாய்க்கு முன்னால கண்ணுதான் சாப்பிடுது. வாய்க்கு முன்னால எது சாப்பிடுது? கண்ணுதான் சாப்பிடுது. சில சமயம் வசதியானவங்க பெரிய பிரமாண்டமான கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா பண்ணக்கூடாது. இந்த பிரமாண்டமான கல்யாணம் இருந்தா போற வேண்டிய செய்வான். அந்த கல்யாண இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி அங்க போயிருவான். வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது. வெஜ்ஜில் போய் 1, 2, 36 ஐட்டம் ஸ்வீட்லாம் புதுசா இருக்கு. வந்து சொல்லுவான், மாப்பிள்ள நான்வெஜ் போவாத, இன்னைக்கு வெஜ்ஜுக்கே போய் 36 ஐட்டம் புதுசா வச்சிருக்காங்க, போயிடலாம். இப்ப இவன் எதை சாப்பிட்டு வந்தான்? எல்லா ஐட்டத்தையும் இவன் கண்ணு சாப்பிடுச்சு. 36 ஐட்டத்தையும் பார்த்துட்டான். 1, 2, 3 கண்ணு சாப்பிடுச்சு. அப்ப உடல் உறுப்பில் முதலில் சாப்பிடுவது எது? கண். தாய்மார்களை கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களுடைய பிள்ளையுடைய கண்ணு தான் சாப்பிடுது. நீங்க எடுத்து வைக்கும் போதே அடி புடிச்சு கற்பத்துக்கு வச்சீங்க, கண்ணு பார்க்க கற்பா இருக்கு வேற முடிவெடுத்துவான். தாய்மார்கள் என்ன செய்யுங்க? என் பிள்ளை சாப்பிடுறது இல்லைன்னா அது ஒரு மாதிரியா இருந்தா எப்படி சாப்பிடுவான்? அப்படி டெக்கரேஷன் பண்ணணுங்க. அப்படி வெங்காயத்தை தூக்கி நிசைன்னு வைக்கணும், பச்சை மிளகா அப்படி வைக்கணும், கருவேப்பிலை தூக்கி மேல போடணும், கேரட்டை சீவி நிசைன்னு அப்படி வச்சா அதை எடுத்து வைக்கும் போதே பையன் என்ன செய்வான்? அப்படின்னு கேட்பான்ல. இனி கேட்கறதே இல்லை.
ரசம் வைக்க தெரியலங்க பெண்களுக்கு, ரசம் வைக்க தெரியல. இதுல என்ன தெரியுமா பெருமை, என் பிள்ளைய அப்படிலாம் வளர்க்கல. எப்படிங்க வளர்க்கல? எங்க வீட்டுல எந்த வேலையும் செய்யாது, ஆமா ரொம்ப அழகா வளர்த்தீங்க, இத வளர்க்கறது இதுல பெருமை. என் பிள்ளைய வேலையே வளர்த்திருக்கேன், எல்லாம் கத்து கொடுத்து அனுப்பணும், எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கணும், டேஸ்டா சமைக்க தெரியணும். இப்படி பிள்ளைகளுக்கு பிடித்தமானதை டெக்கரேஷன் பண்ணி செஞ்சு அப்படி வச்சுட்டு என்ன செய்யணும் தெரியுங்களா? ஊட்டி விடணும். பெண் பிள்ளைகளுக்கு தகப்பனார் ஊட்டி விட்டு பாருங்கள், ஆண் பிள்ளைகளுக்கு தாய்மார்கள் ஊட்டி விடுங்கள். உடைய பெண் பிள்ளைகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமாவை வந்து எழுந்து போய் கையை பிடிச்சு முத்தம் கொடுப்பாங்க. இதெல்லாம் உளவியல் ரீதியான விஷயங்கள். இன்னைக்கு நீங்க உங்க பெண் பிள்ளைகளை ஊட்டி விட்டு பாருங்க, அந்த பெண் பிள்ளை வெளியில் சென்று எந்த அந்நிய ஆணுடைய கையிலும் வாங்காது. இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுங்களா? கேட்கிற ஊரெல்லாம் கேட்கிற தோன்றான், மாடல் மாடலா கேட்க வாங்கி என்ன பண்றான், ஏதோ ஒன்று சொல்லி பர்த்டேன்னு வெட்டி அதை தூக்கி ஊட்டி விடுறான் நம்ம பிள்ளைக்கு. நம்ம பிள்ளை அவன்கிட்ட வாங்கிட்டு வருது. இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்றால் அன்பை நீங்கள் காட்ட வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் அந்த வலையில சிக்கிட்டு வரவங்க என்ன சொல்றான், ஏன்டா இப்படி பண்ணா, எங்க அத்தம்மா அன்பை காட்டல, அதுதான் அன்பை காட்டுச்சுன்றான். நீங்கள் அன்பை காட்டுங்கள். உடைய பெண் பிள்ளைக்கு நீங்கள் ஊட்டி விடுங்கள், உடைய ஆண் பிள்ளைகளுக்கு ஊட்டி விடுங்கள். அப்படி ஊட்டி விடும் போது மெதுவா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, அப்படியே தலையாட்டி அப்படியே கேட்பாங்க. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தேர்வு செஞ்சு சம்பாதிச்ச உணவை ஊட்டி விடும் போது நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை நிச்சயமாக உடைய பிள்ளைகள் கேட்பார்கள் இன்ஷா அல்லாஹ். இது எத்தனை தருணம் முடிஞ்சிருக்கு? 2. மூன்றாவது ஒரு தருணம் என்ன தெரியுங்களா? தூங்கும் போது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தூங்கும் போது பிள்ளைங்க என்ன செய்வாங்க, நம்ம கிட்ட சொல்லவே மாட்டீங்க, கதை சொல்லுங்கம்மான்னு கேட்பாங்க. நல்ல கவனிங்க, கதை சொல்லுங்கம்மான்னு நம்ம கிட்ட கேட்பாங்க. அப்ப என்ன தெரியுமா அர்த்தம்? நாம சொல்றத கேட்பாங்கன்னு அர்த்தம். அதை யூஸ் பண்ணாம விட்டுட்டோங்க. இன்னைக்கு என்ன கிடையாது தெரியுங்களா? அத்தா ஒரு செல்போன் நோண்டிக்கிட்டே எப்ப தூங்குவாரு அவருக்கு தெரியாது, அம்மா கையில ஒரு செல்போன், அந்த அம்மா எப்ப தூங்குவாங்கன்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது, பையன் கையில ஒரு போனு, அவன் தனி ரூம்ல இருந்தா அவளதான் எப்ப தூங்குவான்னு தெரியாது. அப்படியே போன நோண்டிக்கிட்டே எல்லாரும் தூங்குறாங்க. இந்த பிள்ளைங்க கதை சொல்லுங்கமான்னு சொல்லி எத்தனையோ வருஷம் ஆயிப்போச்சு, அந்த பழக்கமே இல்லாம போச்சு. எவ்வளவு அழகான தருணம் தெரியுமா? தூங்கும் போது கதை கேட்கிறார்கள். எந்த அளவுக்குன்னா நல்ல நேரத்துக்கு சொன்ன கதையே சொல்லுவாங்க, ஆனா புது கதை மாதிரி கேட்கும் பொழுது தூங்குவது. நேற்று சொன்ன கதையே சொன்னாலும் அப்படி புது அழகா தூங்கிடும். ஏங்க நாம சொல்றத கேட்கிற தருணம் அம்மா கதை சொல்லுங்கன்னு சொல்லுச்சு. அந்த நேரத்தை அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நபிமார்களுடைய கதைகள், நாயகர்களுடைய கதைகள், சாலிஹீன்களுடைய கதைகள், சஹாபாக்களுடைய கதைகள், சிறு சிறு பிள்ளையில் இருந்த சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய தியாகங்களை செய்திருக்கிறார்கள், எவ்வளவு அறிவாற்றல் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த சஹாபாக்களுடைய சம்பவங்களை, ஒரு சஹாபி இருக்கிறார்கள், அந்த சஹாபி சூரத்துல் அன்ஆம் ஒரு ஜுஸுவை விட பெரிய சூரா இறங்கி நபியவர்கள் ஓதி காண்பித்தார்கள். அந்த சஹாபி அமர்ந்த நிலை அப்படியே ஓதி காண்பித்தார்கள். அவ்வளவு பெரிய நினைவாற்றல், முழு குர்ஆனை மனனம் செய்தார்கள் சஹாபாக்கள். சிறு சிறு பிள்ளை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அல்லாஹ் அக்பர் தலை சிறந்த முஃபஸ்ஸிராக திகழ்ந்தார்கள். எல்லாரும் எந்த சஹாபாக்கள் பேரெல்லாம் அப்துல்லாஹ் இப்னு வருதோ அவங்கள சின்ன சின்ன சஹாபாக்கள், எல்லாம் திறமையானவங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு, இது போன்ற சஹாபாக்களுடைய நல்லவர்களுடைய கதைகளை சொல்லி தந்திருந்தால் நம்முடைய பிள்ளைகள் எப்படி ஆயிடுவாங்க? நல்லவர்கள் ஆயிருப்பாங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா? இதெல்லாம் க்ளோஸ், இழுத்து மூடியாச்சு. அப்படியே கதை சொன்னா காக்கா கதை ஒண்ணு இருக்கு, எல்லாரும் ஸ்கூல்ல அந்த கதையை கேட்காம ஸ்கூல் பாடம் எல்கேஜி பாடம் துவங்காது. காக்கா என்ன செய்யும் சொல்லுங்க? காக்கா என்ன செய்யும்? ஆயா கடையில போய் வளைய சொல்லுங்க திருடிட்டு வந்துடும். பாருங்க, அந்த குழந்தைக்கு திருடுதல் என்றால் என்னவென்றே தெரியாத பிஞ்சு உள்ள. எத்தனையோ தடவை அந்த பையன் 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு வடை வாங்க விட்டுருப்பான், அழகா வாங்கிட்டு வந்திருப்பான். அவனுக்கு ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தீங்க, ஓ ஆயா கடையில வடைய திருடக்கும் நைஸா எடுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கோன்னு தெரிஞ்சு. அடுத்த இந்த காக்கா வந்து மேல உட்காந்துருங்க. இப்ப யாரு வருவா? நெய்மாமா வருவார். காக்காவை பார்த்து காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க, காக்கா அழகாவா இருக்கு, அழகா இருந்தா வளர்த்துருவோமேங்க. யாராவது காக்காவை வளர்க்கிறாங்களா? ஆனா நெய் சொல்லுது காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க. பொய்யா? இல்லாததை இல்லைன்னு இருக்கிற மாதிரி சொல்லுதா? பொய்.
சொல்லிட்டு காக்கா நீ ஒரு பாட்டு பாடு, உடனே அது பாட்டு பாட கீழே விழுந்து நிறைய ஏமாத்தி ஏமாத்துறதுன்னா அது வரைக்கும் என்னன்னே தெரியாது. அந்த குழந்தைக்கு ஏமாத்துறதுன்னா என்னன்னே தெரியாது. அடுத்தால் கையில இருக்கிறத ஏமாத்தி வாங்கலாமா தெரியவே தெரியாது அந்த குழந்தைக்கு. அடியத்துக்குரியவர்களை எனவே சொல்கின்றோம், படுக்கின்ற சந்தர்ப்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகளை நல்லவர்களுடைய சம்பவங்களை, நபிமார்களுடைய சம்பவங்களை, சஹாபாக்களுடைய சம்பவங்களை நாம் சொன்னால் அது மனதில் பதியும். அப்படியே நைட்டு ஃபுல்லா இருக்கும். சில சமயம் நீங்க பாருங்க, எதை நினைச்சுக்கிட்டே படுத்தீங்களோ காலையில் எழுத ஒண்ணு செய்யும், அது கரெக்டா ஞாபகம். நீங்க நல்ல நல்ல கதையை நீ பேய் கதை, சில பேர் வந்துடும் கண்ணை மூடுதுன்னா நைட்டு ஃபுல்லா பேய் பாருங்க. மூன்றாவது தருணம், எத்தனை தருணம் முடிஞ்சது சொல்ல முடியும்? ஒண்ணு எது? பயணம். ரெண்டாவது சாப்பிடும் போது. மூணாவது தூங்குவது. நான்காவது தருணம் என்ன தெரியுங்களா? அல்லாஹ் தஆலா நம்முடைய பிள்ளைகளுக்கு நோயற்ற வாழ்வை தருவாங்க. சில சமயம் ஜுரம் சளிலாம் பிடிக்கும்ல, சில சமயம் கீழே விழுந்து என்ன செஞ்சிடும், அடிக்கடி பட்டுரும். அந்த நேரத்துல உடல்நிலை சரியில்லாம அமைதியா இருப்பாங்கல்ல, அந்த ஓடி ஆடி ஜம்ப் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க புள்ள என்ன செய்யும்? ஜுரம் அடிச்சவனே ஒரு கட்டுரை படிச்சேங்க. அந்த கட்டுரை தலைப்பு என்ன தெரியுங்களா? கட்டுரை தலைப்பு என்ன தெரியுங்களா? கலைக்கப்படாததால் கவலை. சொன்ன கட்டுரை தலைப்பு என்ன? கலைக்கப்படாததால் கவலை. அப்படின்னு அர்த்தம், அந்த வீட்டுல குழந்தை பாக்கி யாருக்கும் இல்ல. அடுக்கி வச்சதுல எப்படி இருக்கு? ஹால் அப்படியே கிளீனா இருக்கு, பெட்ரூம் கிளீனா இருக்கு, கலைக்கவே இல்லை யாரும். கலைக்கவே இல்லை, நல்லா இருக்கு அப்படி நிம்மதியா இருப்பாங்களா? கலைக்கிறதுக்கு ஆள் இல்ல, கவலையா இருக்காங்க. குழந்தைகள் என்றாலே எப்படிதான் இருப்பாங்க? சேட்டைக்காரதான் இருப்பான். லைட்டா திடீர்னு கையை உடைச்சுக்கிறோம், காலை உடைச்சுக்கிறோம், எல்லாம் நடக்கும். நம்மள எத்தனை பேர் கை உடைக்காம இருக்கணும் சொல்லுங்க? எல்லாருக்கும் அதுல நடக்கும். உடம்பு சரியில்லாம இருக்கும் போது அப்படியே குட்டி பாம்பு மாதிரி உட்காந்துருப்போம். அப்ப பிடிச்சிக்கிட்டு திட்ட வேண்டிய, கை கொலை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா தானே 2000 ரூபாய் செலவு அப்படின்னு சொல்ல வேண்டிய. என்ன தெரியுமா செய்யணும்? அந்த நேரத்துல உட்கார வச்சு, பாப்பா 2000 ரூபாய் பெரிய காசா பாப்பா, உனக்கு தையல் போடும்போது எப்படி அழுத, என் மனசு அப்படி தாங்கல பாப்பா, துடிச்சு போயிட்ட பாப்பா. ஒரு பிள்ளைய கொண்டு போய் சுண்ணத்து விடுறாங்க இல்லைங்களா? சுண்ணத்து விடும்போது என்ன செய்வாங்க டாக்டர்? அத்தாவை கொண்டு பிடிங்கன்னு அவர் வச்சு வச்சிருப்பா, நான் பிடிக்கல வெளில அப்படியே பிடிச்சாலும் அப்படி பிடிச்சிக்கிட்டு ஏன் குழந்தை அழுகிறத கூட தாங்க முடியாது, தாங்க முடியாது. சொல்லணும் அதை உள்ளத்துல உள்ள அப்படி சொல்லணும். 2000 ரூபாய் பெருசு இல்லப்பா, சளி குடிச்சு அப்ப வச்சுட்டு வரும். அதுக்கு நான் சொன்னேன், சாக்லேட் தின்னேன், ஐஸ்கிரீம் வேணாம கேட்டியா பாரு 2000 ரூபாய் செலவு இல்ல. என்ன தெரியுமா சொல்லணும்? நேற்று நைட்டு ஃபுல்லா இருமிக்கிட்டே இருந்தவாப்பா, உன்னை பார்க்கும்போது எனக்கு தூக்கமே வரல. நிச்சயம் நடக்குதா இல்லையாங்க? ஒரு சஹாபி இருந்தாரு, ஒரு வாலிப சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். வந்து சொன்னாரு, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டேன், நான் சம்பாதித்துக் கொண்டு வந்து வைத்த காசு பணத்தை என்னுடைய தகப்பனார் எடுத்துக் கொள்கிறார். ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, அப்படியா சரி உங்க அத்தாவை கூப்பிடுவாங்க. அத்தாவை கூப்பிடுறதுக்கு போயிட்டாரு. போனா நீண்ட சம்பவத்தை சுருக்கி சொல்கிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா வருகின்ற தகப்பனாருக்கு சலாம் சொல்லி அனுப்பிச்சான். அவர் வரும் பொழுது அரபியிலே சில கவியை படித்துக் கொண்டே வருகிறார். அவர் என்ன கவியை படித்துக் கொண்டு வருகிறார் என்று வந்தவுடன் கேட்குமாறு அல்லாஹ் சொன்னார். இப்ப ரசூலுல்லாஹ் ரொம்ப ஆர்வம், எப்படா வருவான்னு எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. அவர் வந்தவுடனே அவர் எதிர்பார்த்து உட்கார வச்சு அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னா, நீங்க என்னமோ கவி படிச்சுட்டே வரீங்களா சொல்லுங்கன்னு அவர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், உங்க மேல ஈமான் கொள்ற இன்னும் ஈமான் அதிகரிச்சிருச்சு, நான் படிச்சுட்டு வந்தது யாருக்குமே தெரியாது, அந்த கவியை கேட்கறீங்களே, அந்த கவியுடைய சுருக்கத்தை சொல்கிறேன். அவர் மகனை பார்த்து படிக்கிறார். மகனே, நீ சிறு பிள்ளையாக இருந்தாய், வளர்ந்து ஆளாக வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருந்தது, அப்படி நீ சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது ஒரு நாள் இரவு உனக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. அந்த காய்ச்சலினால் நீ மரணித்து விடுவாயோ என்று பயந்து இரவு முழுவதும் தூங்கவில்லை மகனே. ஆனால் எனக்கு ஈமான் இருக்கிறது. என்ன தெரியுமா? அல்லாஹ் எப்பொழுது மரணத்தை எழுதினானோ அப்பொழுதுதான் மரணம் வரும் என்பதின் மீது ஈமான் எனக்கு இருக்கிறது. ஆனாலும் உனக்கு அடிச்ச காய்ச்சலை நீ மரணித்து விடுவாயோ என்று பயந்து விட்டேன். காய்ச்சல் உனக்கு வந்ததா எனக்கு வந்ததா என்று தெரியும். காய்ச்சல் உனக்கு வந்ததா எனக்கு வந்ததா என்று தெரியவில்லை.
நீ வளர்ந்த ஆளாக வேண்டும் என்ற ஆசை அல்லாஹ் அதை நிறைவேற்றி கொடுத்தார். நீ வளர்ந்த பிறகும் கூட என்னுடைய சம்பாத்தியத்தை தான் குடித்தாய், உணவு அருந்தினாய். பாருங்க எத்தனை வாலிபர்கள் படிச்சுக்கிட்டே இருக்காங்க, 2 டிகிரி 3 டிகிரி. யார் கட்டுறா? எல்லாமே ஃபீஸ். 15 வயசு ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, விட்டாங்களா? கடைசியில சொன்னாரு, ஆனால் இப்பொழுது உன்னை பார்த்தால் எப்படி தெரியுது தெரியுமா? நீ தான் என் மேல உபகாரம் செஞ்ச மாதிரி உன் பேச்செல்லாம் இருக்கு. உன் பேச்செல்லாம் எப்படி இருக்கு? ஏதோ நீ தான் வளர்த்த போல, என்ன நீ தான் நிறைய இப்படிதானே பேசுறாங்க. என்ன பேச்சுன்றீங்க? பார்த்தா அவரும் அத்தாவை வளர்த்த மாதிரி பேச்சு. ஏதோ நீ தான் உபகாரம் செய்ததை போட்டு இருக்கிறது. சரி விடு, என்னை தகப்பனாக நினைக்க வேண்டாம். பக்கத்து வீட்டுக்காரன் நினைச்சுக்கப்பா, பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா பேசுற, உன் ஃப்ரெண்டு நினைச்சுக்க, உன் ஃப்ரெண்டு கிட்ட எவ்வளவு அழகா பேசுற, என்கிட்ட மட்டும் எரிஞ்செரிஞ்சு விளையே அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாடி விளைந்து விட்டதால இதை சொல்லி முடிச்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனுடைய சட்டையை பிடிச்சு குலுக்கி சொன்னாங்க, அந்த வமாலுக லிஅபீக, நீனும் உடைய சொத்து செல்வம் அனைத்தும், நீ சம்பாதிக்கின்ற அனைத்தும் உடைய தகப்பனுக்குரியது. நாங்க சொல்லுவோம். இந்த ஒற்றை வார்த்தையிலிருந்து மார்க்க சட்டம் ஒரு சட்டத்தை எடுத்தாங்க. என்ன தெரியுங்களா? திருடா என்ன செய்யணும்? இஸ்லாத்துல திருடா கைய வெட்டணும். ஆனால் ஒரு தகப்பனார் பையனுடைய காசை திருடிட்டார். தகப்பனார் யாருக்கு காசை எடுத்தாரு? பையன் காசை எடுத்துட்டாருன்னு வைங்க, என்ன செய்யக்கூடாது? சொல்ல மாட்டீங்க, தைரியமா சொல்லுங்க. கைய வெட்டக்கூடாது. ஏன் தெரியுமா? அடுத்தவன் காசை எடுத்தாதானுங்க கைய வெட்டணும். அடுத்தவன் காசே இல்ல. இன்னைக்கு பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்க? நான் சம்பாதிச்சேன், உன் தங்கச்சி யாருப்பா கல்யாணம் வச்சா? நான் தான். அத்தா அத்தா அதே சைக்கிள் கடையில போய் பர்ச்சேஸ் பண்றாங்க. இவர் அமெரிக்காவுக்கு போய் சம்பாதிச்சாரா? பிள்ளைகள் உடல்நிலை சரியில்லாத அந்த சந்தர்ப்பத்தில் நாம் அவர்களை திட்டுவதை விட்டுவிட்டு என்ன செய்யணும்? அந்த நேரத்துல அதை பயன்படுத்தணும். நாம ஒரு நிகழ்ச்சியை கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு யூத சிறுவர் பணிவிடை செய்து கொண்டிருந்தார். கொஞ்சம் கவனிங்க. ஒரு யூத சிறுவர், ஒரு யூதன் தன்னுடைய பிள்ளைய அனுப்பி ரசூலுல்லாஹ்வுக்கு போய் வேலை செய்யறதுக்கு அனுமதி கொடுக்கிறாருன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்லாக் நற்குணம் எவ்வளவு உயர்ந்ததா இருக்கும். இன்னைக்கு நம்ம பிள்ளைய பக்கத்து வீட்டுக்கு போய் நம்ம பிள்ளை வேலை செஞ்சுட்டு வந்தா என்ன செய்வோம்? மனசு போட்டு, நீ எதுக்கு அங்க போய் வேலை செஞ்ச, நைசா வந்துட வேண்டியதானே சொல்லுவோம். ஆனா அந்த யூதர் தன்னுடைய பிள்ளையை அனுப்பி வேலை செய்ய வைத்தார் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்ந்த பண்பை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு செய்தி. அப்ப அந்த பிள்ளை பணிவிடை செஞ்சுட்டு வேலை தான் ரசூலுல்லாஹ்வுக்கு செஞ்சு கொடுத்துட்டு போகும். அந்த பிள்ளை உடல்நிலை சரியில்லைன்னு கேள்விப்படுறாங்க ரசூலுல்லாஹ். அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்படுறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. போய் பார்த்தா அந்த பிள்ளையோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப போய் தலைமாட்டில் உட்காந்துட்டாங்க. தலைமாட்டில் உட்காந்து சொன்னாங்க, அஸ்லிம், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். கொஞ்சம் கவனிக்கணும். இந்த அஸ்லிம், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் அப்படின்னு தனக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கும் பொழுது சொல்லவில்லை. எப்ப சொல்றாங்க? உடல்நிலை சரியில்லாத போது அங்க போய் உட்கார்ந்து சொன்னாங்க. பாருங்க, உடனே அந்த குழந்தை அத்தாவை பாக்குது. அத்தாவை பார்த்தா அத்தா சொல்லிட்டாரு, அபுல் காசிம் அவர்கள் என்ன சொல்கிறார் அதை கேள். காரணம் என்ன தெரியுமா? என் புள்ள உடம்பு சரியில்லை வந்து பார்க்க விட்டாங்க. என்ன சொல்றாங்க கேளுப்பா. இது மனிதனுடைய ஒரு இயல்புங்க. நீங்க விரோதியா கூட இருக்கட்டுமே, ஒருத்தர் அவர் உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டீங்கன்னு வைங்களேன், உடனே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்க. உங்களுக்கும் அவருக்கும் விரோதம், உங்களுக்கு அவருக்கு சண்டை, உங்க சொந்தக்காரா இருக்கட்டும் இல்ல பக்கத்து வீட்டுக்காரா இருக்கட்டும், சண்டைன்னு வைங்க, எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க ஜோரம் அடிக்குமான்னு. ஜோரம் கேள்விப்பட்ட உடனே ஒரு கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு போய் உட்காந்துருங்க, ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு போய் உட்காந்துருங்க. யாரா இருக்கட்டும், மாற்றுப்பது சகோதரர் கூட இருக்கட்டும், அப்படியே அழுதுருவாங்க. என் சொந்தக்கார கூட பாய் பார்க்க வரல பாய், எனக்கு உடம்பு சரியில்லை வந்து பார்க்க வேண்டிய பாய் அப்படின்னு. அப்ப அந்த நேரத்துல மனசு குறிக்கும். உங்ககிட்ட பேசாமது கூட பேசுவார். அப்ப என்ன தெரியுங்களா? அந்த நேரத்தில் நீங்கள் சொல்வதை கேட்கின்ற மனப்பான்மை வந்து விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல்நிலை சரியில்லைன்னு போய் உட்கார்ந்து சொல்றாங்க, அஸ்லிம். அந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கு மட்டுமல்ல, தகப்பனாருக்கும் உள்ள வந்துருச்சு. வந்து பார்க்க வந்துட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்ப சொல்றாங்க கேட்கணும்.
இதிலிருந்து சொல்கிறார்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு கூட உடல்நிலை சரியில்லாத நேரத்துல உரிய ட்ரீட்மெண்ட் பண்ணி உட்கார வச்சு, உனக்கு என்ன வேணுமா, பிரெட் சாப்பிடுறியா, இட்லி சாப்பிடுறியா, என்ன வேணும் அப்படின்னு கேட்டு அதை ஊட்டி விட்டுட்டு அந்த நேரத்துல நீங்க ஒரு உபதேசம் செஞ்சு பாருங்க, அப்படியே பிள்ளை எடுத்து இன்ஷா அல்லாஹ். இப்படி எல்லாம் செய்தால் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேச்சை நிச்சயம் கேட்பார்கள். நம்முடைய பிள்ளைகளை நம்மை விட சிறந்தவர்களாக உருவாக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். இத மனசுல பதிய வைங்க. நான் எப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்றால், என்னை விட சிறந்தவர்களாக என்னுடைய ஜெனரேஷனை, என்னுடைய தலைமுறையை உருவாக்காமல் நான் இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடாது. நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது நிம்மதியா மன நிம்மதியா போறோம்னா ஒன்னே ஒண்ணுதாங்க, ஒன்னே ஒண்ணுதான். நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகள் நல்லா இருக்காங்கன்னு வைங்க, சிரிச்சுக்கிட்டே போனோம். நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகள் ஒரு மாதிரியா இருக்கிறாங்க, சரியில்லை, மாரியா இருக்கான், ஊதாரியா இருக்கான், போக்கிரியா இருக்கான்னு வைங்க, நிம்மதியா உலகத்தை விட்டு போகவே முடியாது. நான் உலகத்தை விட்டு மகிழ்ச்சியாக செல்ல வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் நான் வெற்றி பெற்று விட்டேன், என்னுடைய லட்சியத்தை அடைந்து விட்டேன் என்பதற்கான ஒரே அடையாளம் பிள்ளைகளை சிறந்தவர்களாக உருவாக்குவது. இந்த பிள்ளைகளை சிறந்தவர்களாக உருவாக்குவதில் தாய்மார்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. தாய்மார்களுக்கு மிகப்பெரிய பங்கு. காரணம் என்ன தெரியுங்களா? உங்க கண்ட்ரோல்ல தான் குழந்தைங்க இருக்கிறாங்க, உங்க கண்ட்ரோல்ல. நான் சுருக்கமாக சில விஷயங்களை சொல்கிறேன். நாம பேசுற பாஷை இருக்கு பாத்தீங்களா, அது தமிழா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், உருதா கூட இருக்கட்டும். நம்ம தமிழ் பேசுறோம்னு வைங்க, அந்த தமிழுக்கு என்ன சொல்லுவோம்? தாய்மொழின்னு சொல்லுவோம். சரி, உருது பேசுறோம்னு வைங்க, உருதுல என்ன சொல்லுவாங்க? மாதிரி சும்மா. ஒருத்தர் இங்கிலீஷ்லயே பிறந்து இங்கிலீஷ்லயே பேசுறாருன்னு வைங்க, இங்கிலீஷ்க்கு என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க. ஃபாதர் லாங்குவேஜ் சொல்லக்கூடாது, பாப்கா சுபான்னு சொல்லக்கூடாதா? தமிழ தாய்மொழி தான் சொல்லணுமா, தந்தை மொழின்னு சொல்லக்கூடாதா? எல்லா பாஷையிலுமே அவங்க பேசக்கூடிய பாஷைக்கு என்னதான் சொல்லுவாங்க? தாய்மொழி தான் சொல்லுவாங்க. இதற்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த மொழியை கற்றுக் கொடுத்தது தாய் தானே தவிர தந்தை இல்லை. அந்த தாய் தான் கற்றுக் கொடுக்கிறார். தமிழ் யார் கற்றுக் கொடுத்தது? உங்க டீச்சரா? கிடையாது. டீச்சர் கற்றுக் கொடுத்திருந்தா டீச்சர் மொழி வச்சிருப்பாங்க, ஆசிரியர் மொழி வச்சிருப்பாங்க. தாய் மொழி என்று வைத்தது காரணம் அந்த மொழியை கற்றுக் கொடுத்து. எனவே தமிழ்ல சொல்லுவாங்க, பேச கற்றுக் கொடுத்த அம்மாவை எதிர்த்து பேசாதப்பா. பேசவே கற்றுக் கொடுத்தது. நமக்கு கொசு கூட அடிக்க தெரியாது. நமக்கு என்ன பண்ண முடியாது? நம்மள கடிக்கிற கொசுவை நம்மளால அடிச்சிட முடியுமா? கொசு அடிக்க கூட சக்தி இல்லாம இருந்தோம். அந்த தாய் தான் அப்படியே அந்த குழந்தைய என்ன செய்யும்? தொட்டில திறந்து பார்க்கும். கொசு கடிச்சு வச்சிருந்ததுன்னு வைங்க, அந்த தாயோட உள்ள துடிச்சு வரும். கொசுவை கூட அடிக்க முடியாத ஒண்ணு, கொசுவை அடிச்சு எல்லாம் பண்ணி சீர ஆட்டி வளர்த்த தாயை அடிக்க போறவே எவ்வளவு பெரிய திமிரு இருக்கும். கரியத்துக்குரியவர்களை நான் சொல்ல வருவது, அந்த குழந்தைய தொட்டியை திறந்து பார்த்து, ஏமா அழுவீங்க, பசிக்குதா அப்படின்னு பேசுறாங்கல்ல, ஆமாமா பசிக்குதுன்னு பேச தெரியுமா? நமக்கு பதில் சொல்ல தெரியுமா? எதுவும் தெரியாது, பேச தெரியாது, பதில் சொல்ல தெரியாது. அந்த நேரத்திலே நம்மோடு பேசியவர் நம்முடைய தாய் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவேதான் அந்த மொழிக்கு தாய்மொழி என்று சொல்கிறோம். கரியத்துக்குரியவர்களே, அந்த தாய்க்கு மொழி தெரிந்தது, கற்றுக் கொடுத்து விட்டால், அந்த தாய்க்கு ஆங்கிலம் தெரிந்தது, கற்றுக் கொடுத்து விட்டால், அந்த தாய்க்கு உருது தெரிந்தால் உருதுவை கற்றுக் கொடுத்து விட்டால், அந்த தாய்க்கு இரையச்சம் இருந்தால் இரையச்சத்தை கற்றுக் கொடுத்து விடுவார். அந்த தாய்க்கு மார்க்கப்பற்று இருக்குமானால் மார்க்கப்பற்றையும் கற்றுக் கொடுத்து விடுவார். எனவேதான் சொல்கின்றோம், நிஸ்வான் மதரசாக்கள் அவசியம். பெண்கள் இறையச்சமுடையவர்களாக, மார்க்கப்பற்று உடையவர்களாக உருவாக்கப்படுவது இந்த சமுதாயத்தின் கட்டாயம். உருதுவிலே சொல்வார்கள், மருந்து படா ஃபர்து படா அவுரத் படி காந்தான் படிங்குவாங்க. மருந்து படா ஒரு ஆண் படித்தால் ஒரு ஆண் படித்தான், ஆனால் ஒரு பெண் படித்தால் குடும்பமே படித்து விடும் இன்ஷா அல்லாஹ். கணியத்திற்குரியவர்களே, ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க, ஒரு 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 மனிதனுடைய முதல் ஆசிரியர் யார் தெரியுங்களா? முதல் ஆசிரியர் யார்? தாய் தான். எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி முடிச்சிட்டாங்க தெரியுங்களா? ஒரு குழந்தை, நான் இதை சொல்லி முடிக்கின்றேன், தரையில் இருக்கின்ற ஒரு குழந்தை அழுது கொண்டு இருக்கிறது. இப்ப என்ன செய்வோம்? தரையில இருந்து குழந்தை என்ன செய்வோம்? அழுகை நிறுத்துறதுக்கு என்ன செய்வோம்? முதல்ல தரையில இருந்து எடுத்து மடியில வச்சு அதை அரவணைப்போம், அழுகையை நிறுத்துவதற்கு. இப்ப தாய் அல்லாத வேறு யாராவது தரையில் இருக்கின்ற குழந்தை எடுத்து அரவணைத்தால் 5 நிமிடத்தில் அழுகையை நிறுத்துகிறது என்றால்
ஒரு தாய் எடுத்து அரவணைத்தால் 2 நிமிஷத்துல அழுகி நிறுத்திடும். தாய் எடுத்து அரவணைச்சா 2 நிமிஷத்துல அழுகி நிறுத்திடும். ஏன் வித்தியாசம்? நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. மற்றவர்கள் எடுத்தால் 2 நிமிடத்தில் குழந்தை அழுகையை நிறுத்துகிறது என்றால் தாய் எடுத்து 1/2 நிமிஷத்தில் அழுகி நிறுத்திடும். ஏன்? ஆராய்ச்சி பண்ணி கிதாபில் எழுதி இருக்கிறாங்க. அநேகமா பிரான்ஸ் நினைக்கிறேன். குழந்தைகளை பத்தி பெரிய ஆராய்ச்சி அங்க நடக்குது. சொல்றாங்க தாய் எடுத்தா ஏன் தெரியுமா குழந்தை சீக்கிரம் அழுகை நிறுத்துது? அது தாயுடைய வயிற்றுக்குள் உயிர் 4 மாசத்துல வந்துருச்சு. ஏறத்தாழ 5 மாசம் தாயுடைய இதய துடிப்பு மட்டுமே கேட்டுட்டு இருந்துச்சு. மனிதனுடைய உடல் உறுப்புல முதல்ல செயல்பாட்டிற்கு வருவது எந்த உறுப்பு தெரியுங்களா? சொல்லுங்க. காது. அந்த காது தான் முதல்ல இயங்க ஆரம்பிக்குது. அந்த காதுல அந்த தாயுடைய இதய துடிப்பு தான் முதல்ல கேட்குது. 5 மாசம் உயிரோட தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது, எனவேதான் சொல்வார்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையின் துவக்கமே தாய். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையின் துவக்கமே பெண்கள். உயிரோடு தாயுடைய வயிற்றுக்குள் உயிரோடு வாழ்ந்து வாழ்க்கையை துவங்கிய பிறகுதான் நாம் இந்த உலகத்திற்கு வருகிறோம். அந்த தாயுடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை காதுதான் முதல்ல இயங்குது. சரி, காதுதான் முதல்ல இயங்குதுன்னு சொன்னதுனால சொல்றேன், கடைசி வரைக்கும் இயங்கிக்கிட்டே இருக்கிறது எது தெரியுங்களா? சரி, அது இருக்கட்டும். முதல்ல ஃபெயிலியர் ஆகுது எந்த உறுப்பு தெரியுங்களா? காது. மரணம் வருதுன்னு வைங்க, ஆளை படுக்கப்படும். ஏன் கால் ஃபெயிலியர் ஆகுது முதல்ல அப்படின்னா, இந்த மரணம் வரும்போது கால் மட்டும் இயங்குச்சுன்னா எழுந்து ஓடுவாங்க. சில சமயம் ஆட்டை அரைவரையா அரைச்சுதான் என்ன செய்யும், பிச்சுட்டு ஓடு பாருங்க. அந்த மாதிரி இவன் ஐசியூல இருந்து எடுத்து ஓடிடுவான். கட்டிதான் போடுறோம். கால அல்ல ஃபெயிலியர் ஆகிடுவான். கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும் ஒரு உறுப்பு. அது எது தெரியுங்களா? சொல்ல முடியும், எல்லாம் உங்களுக்கு தெரியும். கண். ரூஹு கடைசி எது வழியா போகும்? கண் வழியா தான் போகும். ஏன் தெரியுமா? கண் அப்படியே வச்சிருக்கான். பாரு என்ன பில்டப் பண்ண பாரு, எப்படி கிடக்குற பாரு, அசைய முடிதல் பாரு பாரு அப்படின்னு வைக்கணும். உன் நிலைமையை பாரு, இன்னும் ஒன்னு விட்டு ஆறு இல்லைன்னு பாரு, உன் நிலைமையை பார், கடைசி வரை பார், உன்னால் என்ன சாதிக்க முடியும் பார், உன்னுடைய நிலைமையை பார். கோடி கோடியாக சேமித்து வைத்தாயே, இன்று உனக்கு என்ன இருக்கிறது பார். சொல்ல வந்தது முதல் உறுப்பு காது. அந்த காதுல இதய துடிப்பு மட்டும் தான் கேக்குது. 5 மாசம் கேட்டுட்டு வந்துருச்சு அந்த குழந்தை. 5 மாதம் அது கற்றுக்கொண்டது என்னுடைய தாயின் இதய துடிப்பு இப்படிதான் இருக்கும். எனவே அந்த தாய் எடுத்து அரவணைக்கும் போது அந்த தாயுடைய காதுல எது விழுது? எது விழுது? அந்த தாயுடைய இதய துடிப்பு விழுது. கேட்ட உடனே இது யாரு, நான் ஏற்கனவே கேட்டுக்கிட்டு இருந்த அதே குரல் அப்படின்னு அழுகையை விரைவாக நிறுத்துகிறது என்று சொன்னால் முதல் ஆசிரியர் தாய். எனவே குழந்தைகளை உருவாக்குவதில் மிகப்பெரிய பொறுப்பு தாய்மார்களுடையது என்பதை தாய்மார்கள் கவனத்தில் வைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்முடைய பிள்ளைகளை நம்மை விட சிறந்தவர்களாக, நம்மை விட அறிவாற்றல் நிறைந்தவர்களாக அல்லாஹ் தஆலா நம்முடைய குழந்தைகளை ஆக்கி அருள் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கண்குளிர்ச்சியாக அல்லாஹ் ஆக்குவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.